السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وما بعد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சர்க்காருடைய துஆ தவஜ்ஜுவை கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கத்ருடைய இரவிலே பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கின்றதே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே கத்ருடைய இரவை கூறும் பொழுது சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், இந்த சலாம் என்ற சாந்தி நிம்மதி இருக்கின்றதே அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரை இருக்கின்றது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். நாம் இந்த விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். சலாம் என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட இடங்களிலே குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வெள்ளம் ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுக்கு சலாம் என்ற அந்த சாந்தி கிடைத்த பிறகு வெற்றி பெற்று விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான், யா நாரு கூனி பர்தும் வ ஸலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்பதா அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைத்த பிறகு அந்த நெருப்பிலிருந்து வெற்றி பெற்றார்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கின்றார். சலாமுன் அலா இலியாசின், சலாமுன் அலல் முர்சலீன், நபிமார்கள் மீது சலாம் உண்டாவதாக. நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கத்ருடைய இரவிலே அல்லாஹ் தஆலா நமக்கு தரப்போகின்றார். சலாம் என்ற வார்த்தையை குர்ஆன் தஃப்சீரை எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஜாஅ பி கல்பின் சலீம், சலாமத்தான உள்ளத்தோடு வரக்கூடியவர்களுக்கு உதுகுலுஹா பி சலாம், சலாம் என்ற சலாமத்தோடு சொர்க்கத்திலே அவர்களை நுழைவிப்பர் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். நாம் இந்த கத்ருடைய இரவிலே நாம் அந்த சலாம் என்ற அந்த நிம்மதியை சாந்தியை தேடுகின்றோம், பெறுகின்றோம். அது பெறுவதற்கு முன்னால் நம்முடைய கல்பு சலீமாக சலாமாக இருப்பதா என்பதாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அழுக்குகள் கசடுகள் அதனை போக்காத வரை மலக்குமாருடைய சுஹபத்தும் கிடைக்காது, அந்த சலாம் என்ற அந்த சாந்தியும் நமக்கு கிடைக்காது. ஆக இந்த இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது கல்பின் முனீப் என்பதாக கூறுகின்றான். அவர்கள் முற்றிலுமாக அல்லாஹ்வை நோக்கி உள்ளமாக அவருடைய உள்ளம் இருக்கும், அவர்களும் நிம்மதியான முறையில் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், நாம் நம்மளுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இரவா இருந்து கொண்டிருக்கின்றது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினால்தான் இந்த சலாம் என்ற சாதி நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கின்றது. ஆக நாம் உள்ளத்தை சுயமாக பரிசுத்தப்படுத்த முடியாது, உள்ளத்தை சுயமாக பரிசுத்தப்படுத்த முடியாது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு இன்னொரு நபர் நமக்கு தேவைப்படுகின்றது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அவர்களுக்கு காமிலான ஷேഖுடைய அந்த தொடர்பை கொடுத்திருக்கின்றான். அதுவே மிகப்பெரிய ஒரு நியமத்தா இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி ஒவ்வொரு கூட்டமும் வெளிக்கேட்டிலே இருந்தது, அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது நபிமார்களை அனுப்பினான், அதற்கு பிறகு அவர்களை பரிசுத்தப்படுத்தினான், அவர்கள் முஃமின்களாக மாறினார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. சஹாபாக்கள் ஆரம்பத்திலே உள்ளம் பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். எப்பொழுது பெருமானாருடைய சுஹபத் கிடைத்ததோ அதற்கு பிறகுதான் புனிதர்களாக மாறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை கொலை செய்தீர்கள் என்பதாக சொன்னார்கள். எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்களோ பெருமானாருடைய திருக்கரத்தை பிடித்தார்களோ அப்பொழுது பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், யா ரசூல், நான் உங்களுடைய அடிமை என்பதாக சொன்னார்கள். ஆக இந்த கல்வியின் மூலமாக நம்மளுடைய உள்ளம் மாற வேண்டும், நாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கக்கூடிய உள்ளமாக மாற வேண்டும். அதே போல இந்த கல்வியில் இருக்கக்கூடிய பெருமை, அனானியத் அனைத்தையும் நீக்க வேண்டும்.
இதெல்லாம் ஷேக்குடைய தொடர்பை கொண்டுதான் சாத்தியமா இருந்து கொண்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் கேட்டார்கள், மூசாவே மக்களிலே அறிந்தவர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பவில்லை, நான் என்பதா சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் அதற்கு தர்பியத் கொடுத்தான், நீங்கள் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய் சென்று தர்பியத் செய்து வாருங்கள் என்பதாக. ஆக நம்மளுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இரவா இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இரவிலே நாம் ஷேக்குடைய தொடர்போடு, ஒரு காமிலான ஷேக்குடைய தொடர்போடு இருந்து கொண்டிருக்கின்றோமே, அதுவே மிகப்பெரிய நேமத்தா இருந்து கொண்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி போகும் பொழுது அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது, தண்ணீர் குடித்தார்கள். அதே நேரத்தில் பசித்தது, சாப்பிட்டார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வை பார்க்க செல்லும் பொழுது அவர்களுக்கு சாப்பாடும் தேவைப்படவில்லை, குடிப்பதற்கு தண்ணீரும் தேவைப்படவில்லை. ஆக நாம் எந்த அளவிற்கு நம்மளுடைய உள்ளத்தை சலாமத்தாக நாம் ஆக்குகின்றோமோ, அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குகின்றோமோ, அப்பொழுதுதான் நமக்கு கதிருடைய அந்த இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுடைய சுஹபத்தையும் தரக்கூடியனா இருக்கின்றான், சலாம் என்ற ஒரு நிம்மதியும் தரக்கூடியனா இருக்கின்றான். நம்மளுடைய உள்ளம் மௌத்து வரை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் பரிசுத்தப்படுத்தி நாம் கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணமா நாம் அல்லாஹ்வை சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான இரவை கொண்டு நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கொடுக்கல